இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஆதியாகமம் 39வது அதிகாரத்தை நாம் ஆழமாக தியானிப்போம். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்துக்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு என்று பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தில் யோசேப்புக்கு சோதனைகள் வருகிறது. அந்த சோதனையில் யோசேப்பு அவன் வெற்றி பெறுகிற காரியங்கள் இங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். கிட்டத்தட்ட கிமு 1900 இங்கே எகிப்துக்கு யோசேப்பு கொண்டு செல்லப்படுகிறான். ஆபிரகாமினுடைய அழைப்பு ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1-3 வரை பார்க்கிறோமே. அந்த அழைப்புக்கு 200 ஆண்டுகளுக்கு பின்பாக இங்கே யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு செல்லப்படுகிறார். அங்கே கொண்டு போன இடத்துல பார்வோனுடைய அரண்மனையில் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாயிருந்த அந்த போத்திபாரின் வீட்டு விசாரணைக்காரனாக அவன் அங்கே நியமிக்கப்படுகிறான். கர்த்தர் அவனோடு இருந்தார் என்று இந்த அதிகாரத்தில் 4 இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அவனுடைய சூழ்நிலைகளின் மாற்றத்தின் மத்தியில் அவனோடு கூட விட்டு விலகாதவராக பிரியாதவராக அவர் இருக்கிறதை பார்க்கிறோம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்திற்கு வருவேன் என்று சொன்ன ஆண்டவர் தன்னுடைய குடும்பத்தை இழந்து தன்னுடைய சொந்தங்களை இழந்து தவிக்கிற அந்த சூழ்நிலையின் மத்தியில் அந்த வெற்றிடத்தை நிரப்பும்படியாக ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார் என்று வேதம் படிக்கிற நம்மையும் திடப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அவன் காரிய சித்தி உள்ளவனானான். கர்த்தர் ஒருவனோடு கூட இருந்தால் அவனை கர்த்தர் அசாதாரணமானவனாக மாற்றுகிற ஆண்டவராக இருக்கிறார். ஒரு மனிதன் மேலே ஆண்டவருடைய அபிஷேகம் இருக்கும் என்று சொன்னால், ஒரு மனிதனுக்குள்ளாக ஆண்டவர் வாழுவார் என்று சொன்னால், நிச்சயமாக அவன் இந்த உலகத்தில் சாதாரண மனுஷனாக இருக்க போகிறதில்லை. அவன் அசாதாரணமான ஒரு மனிதனாக அவன் காணப்படுவான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அதிகாரத்தில் தன்னோடு தகாத உறவு கொள்ளும்படி அங்கே போத்திபாரினுடைய மனைவி அவனை பல முறை, அதாவது தினமும் அவனை தூண்டுகிறாள். ஆனால் அவன் உறுதியோடு, வேண்டாம், நான் எஜமானுக்கும் துரோகம் செய்ய விரும்பலை, என்னை நடத்துகிற ஆண்டவருக்கும் நான் விரோதமாக நான் பாவம் செய்யக்கூடாது என்று சொல்லி அவ்வளவு தீர்மானமாக இருக்கிறான். அவள் நித்தமும் அவனை பாவத்திற்கு இழுக்கும் பொழுது தெளிவாக சொல்கிறான், என்னுடைய எஜமானன் இந்த வீட்டில் என்னை காட்டிலும் பெரியவன் யாரையும் வைக்கலை, நீ அவருடைய மனைவியாக இருக்கிறபடினால உன்னை மாத்திரம் விலக்கி வைத்திருக்கிறார், மற்றபடி எனக்கு எல்லா உரிமையையும் என் எஜமானன் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அவன் பேசுகிறான். ஒரு நாளில் அவள் அவனுடைய ஆடையை பிடித்து இழுக்கிறாள். அவனோ அங்கே இருந்த அந்த ஆடையை அவளிடம் விட்டுட்டு அவன் அங்கே ஓடி போகிறதை பார்க்கிறோம். ஆனால் அவனுடைய ஆடையை அவன் இழந்த போதிலும் அவனுடைய நற்பெயரை இழக்கலை. இறுதியில் அது நிமித்தம் அவன் ஒரு மிகப்பெரிய உயர்வை பெற்றதை நாம் பார்க்க முடியும். யோசேப்பு அவளை பலாத்காரம் யோசேப்பு அவளோடு கூட அவன் ஒத்து போயிருக்க முடியும். ஆனால் அவன் ஆண்டவரையும் அவனுடைய எஜமானனையும் முன்னிறுத்தி பார்த்தபடியினால அவன் அந்த ஆடையை விட்டுட்டு ஓடிட்டான். அந்த விட்டு போன ஆடையை எடுத்துக்கிட்டு அவள் தன்னுடைய கணவனிடத்தில் அவள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வேதம் இன்றைக்கும் விபச்சாரத்தில், விக்கிரக ஆராதனையில், பாலியத்திற்குரிய இச்சையில் நாம் விலகி ஓட வேண்டும் என்று சொல்லி தான் நமக்கு அது போதிக்கக்கூடியதாக இருக்கிறது. வீழ்வதை விட விலகி ஓடுவதே சிறந்தது என்று தான் வேதம் நமக்கு போதிக்கிறது. இங்கே யோசேப்பினுடைய எஜமான் விசாரணை சரியாக செய்யலை. அவன் உடனே சிறையில் தூக்கி போடும்படியான ஆணையிடுகிறான். ஆனால் அங்கும் கூட தேவன் அவனை ஆசீர்வதித்தார். அவனுக்கு சில பொறுப்புகளுக்குடைய அந்த பதவியானது அவனுக்கு அளிக்கப்பட்டது. யோசேப்பு கொலை செய்யப்படவில்லை என்பதிலிருந்து போத்திபார் தன்னுடைய மனைவியை முழுமையாக நம்பவில்லை என்றும் கூட தெரிகிறது. அவளுடைய உண்மையான குணத்தை அறிஞ்சும் ஒரு பயனும் இல்லை.
அதனால் இங்கே ஆண்டவர் திரைக்கு பின்னாடி இருந்து அங்கே கிரியை செய்து யோசேப்பு அந்த சிறையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் அங்கேயும் அவனோடு கூட இருக்கிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய தீமைகளை நன்மையாக மாற்றுகிற ஆண்டவர் யோசேப்பினுடைய வாழ்க்கையிலும் தீமைகளை நன்மையாக மாற்றினார் என்கிறதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இந்த அதிகாரத்தில் நாம் கொஞ்சம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன? ஒருவேளை சங்கீதம் 105 17-18 பார்க்கும் பொழுது இந்த அதிகாரத்தில் நம்ம யோசேப்பு 2 முறை சிறையிடப்பட்டதை பார்க்க முடியும். அதாவது விற்கப்பட்டு அவன் அங்கே போத்திபாரின் வீட்டிற்கு எடுத்து செல்லப்படுகிற போது சிறையிடப்படுகிறான், விலங்கிடப்படுகிறான். அங்கே இருந்து அங்கே போத்திபார் அவனை சிறையில் போடும்போதும் அவன் விலங்கிடப்படுகிறான் என்கிற காரியத்தை சங்கீதம் 105 17-18 பார்க்க முடியும். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இப்படியான சூழ்நிலையின் மத்தியில் அவனுடைய வாழ்க்கையில் காணப்படுகின்ற விசேஷித்த காரியங்களை நாம் புரிந்து கொள்ளுகிற போது எந்த தோட்டத்திலும் இந்த செடியானது எங்கே கொண்டு போய் எவ்வளவு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த செடியை கொண்டு நட்டுனா கூட இந்த செடி பூ பூக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். யோசேப்பு கனிதருகின்ற ஒரு செடியாக, ஒரு திராட்சை செடியாக எந்த தோட்டத்தில் நடப்பட்டாலும் அவன் பூ பூக்குகிறதற்கும் காய் காய்க்கிறதற்கும் கனிகளை கொடுக்கிறதற்கும் தயங்காதவனாக அவன் இருந்தான். யோசேப்பினுடைய வாழ்க்கை நனையாத திருப்பங்களை அடைந்து கொண்டிருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. முதல் அவன் பிதாவு தன்னுடைய தகப்பனுக்கு அருமையான மகன், அந்த தகப்பன் நேசித்த மனைவியினுடைய அன்பு மகனாக அவன் இருந்தான். ஆனால் இங்கே அவன் அடிமையாக போத்திபாரின் வீட்டில் விற்கப்பட்ட போதிலும் அங்கே வீட்டு விசாரணைக்காரனாக இருந்ததை பார்க்கிறோம். சிறைச்சாலையில் ஒரு குற்றவாளியாக தள்ளப்பட்டிருக்கிறான். ஆனால் அங்கே சில பொறுப்புகள், குற்றவாளிகளுக்கு விசாரணைக்காரனாக அவன் அங்கே இருக்கிறதை பார்க்கிறோம். கடைசியாக அவன் ஒரு ஆளுநராக எல்லாரிலும் உயர்ந்த மதிப்புக்குரிய ஒரு ஸ்தானத்திற்கு அவன் உயர்த்தப்படுகிறது தான் அவனுடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். யோசேப்பு எங்கு இருந்த போதிலும் இருந்த இடத்துல அவர் சிறப்பாக வாழ்ந்தார். அது போத்திபாரின் வீடாக இருக்கட்டும், சிறையாக இருக்கட்டும், அல்லது பார்வோனுடைய அரண்மனையிலே அவர் ஒரு ஆளுநராக அமர்த்தப்படட்டும், எல்லாவற்றிலும் அவர் சிறப்பாக வாழ்ந்தார். இதனால் அவருடைய வாழ்வில் தொடர்ந்து உயர்வை பெற்றுக்கொண்டே இருந்தார். ஒருபோதிலும் அவருடைய வாழ்க்கையில் முறுமுறுக்கவில்லை. செய்வதை திருந்த செய்வதும் தேவ பயத்துடன் செய்வதும் தான் அவருடைய லட்சியமாக இருந்தது. சரியாக செய்யணும், தேவனுடைய அந்த வார்த்தைக்கு அவருடைய தேவன் என்னோட கூட இருக்கிறார், அவர் என் கூட இருக்கிறபடினால அவருக்கு விரோதமாக நாம் பாவம் செய்வது எப்படி என்கிற காரியத்தை கேட்டுக்கொண்டே அவர் அதை ஒரு லட்சியமாக வைத்தே அவர் ஓடினதை பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய கரங்களில் பயன்படத்தக்க பாத்திரமாக யோசேப்பு விளங்கினார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம ஒரு அருமையான தீர்மானம் எடுக்கணும். எந்த சூழ்நிலையிலும் எவ்விடத்திலும் என்னை கொண்டு நட்டினாலும் நான் அங்கே பூ பூக்கிற, காய் காய்க்கிற, கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாக நான் வாழ வேண்டும் என்கிறதில் அத்தனையான தீர்மானத்தோடு கூட நாம் வாழ வேண்டும். ஒருவேளை வஸ்திரங்கள் பறிபோகக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் வாழ்க்கை பறிபோய்விடாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். இன்றைக்கி ஒருவேளை வஸ்திரங்கள் கரைபட்டுச்சுன்னா நம்ம வெளுத்து விடலாம். ஆனால் வாழ்க்கையில் கரைபட்டுச்சுன்னு சொன்னால் அவ்வளோதான், வாழ்க்கை அதோட வாழ்க்கை சக்கரம் முடிந்துவிடும். வஸ்திரம் போயிடுச்சுன்னா கூட வேறு வஸ்திரம் வாங்கி கொள்ளலாம். ஆனால் மானம் பறிபோய் நம்முடைய கற்பு பறிபோயிட்டுன்னு சொன்னால் நம்ம அதை திரும்ப வாங்க முடியாது. யோசேப்பு ஒரு அழகான ஒரு இளைஞனாக இருந்தான். அவன் தன்னுடைய வீட்டை விட்டு ரொம்ப வெகு தொலைவில் அங்கே வசித்து வருகிறான். உறவினர்களுடன் உறவு கிடைக்குங்கிற எந்த ஒரு துளி அளவு கூட நம்பிக்கை இல்லாமல் அவன் அங்கே வாழத் தொடங்கிவிட்டான். ஆனால் எஜமானுடைய மனைவி, போத்திபாரின் மனைவி
அவன் கைவசத்தில் அவன் எடுத்துக்கொள்ள முடியும். இதிலும் வாழ்க்கையில் கிடைக்கத்தக்க பாதுகாப்பும் சுகபோக அனுபவமும் அதில் இவனுக்கு கிடைச்சிருக்க முடியும். அவன் பாவம் செய்துகிறதற்கு ஒத்துக்கொண்டால். யோசேப்புக்கு நித்தம் இந்த சோதனை வருது. நித்தமும் அவள் அவனோடு கூட போராடுகிறதை பார்க்கிறோம். அவனோ சத்திய தேவன் தம்முடன் இருக்கிறத உணர்ந்தபடியினால் நீதியுள்ள அந்த நீதிபதிக்கு அவன் எதிராக பாவம் செய்கிறதற்கு துணியலை. அவனுக்குள்ள ஒரு ஆழமான தீர்மானம் எடுத்திருந்தான். இந்த உலக வாழ்க்கையில் என் தேவனுக்காக நான் பரிசுத்த வைராக்கியம் உள்ளவனாக நான் வாழ வேண்டும் என்கிறபடினால் நித்தம் அவனுடைய வாழ்க்கையில் சோதனை வந்த போதிலும் அவன் கொஞ்சம் கூட அந்த பாவத்தை செய்கிறதற்கு அவன் துணியவில்லை. முதல்ல சிரித்து வந்த அந்த பாவம் அவன் விலகி ஓடிய போகுது. அவன் மேலே சீறி வந்ததை பார்க்குறோம். விளைவு சிறையை கொடுத்துச்சு. நித்தமும் அவன் மேலே கண்ணு போட்டு அவனை எப்படியாவது என்னோடு கூட வந்து நீ தவறு செய் என்று சொல்லி அவள் அழைத்து கொண்டிருந்தால் 10ஆம் வசனத்தில் கடைசியில் ஒரு நாள் சிரித்து வந்த பாவம் சீறி வந்த பொழுது அப்பொழுதும் அவன் அதற்கு நோ சொன்னபடியினால் அவனுக்கு கிடைத்த பரிசு சிறை. போத்திபாரால் நன்மைக்கு பதிலாக இந்த தீமையைத்தான் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் செய்ய முடிந்தது. ஒரு வீட்டுக்கு அதிகாரியாக இருந்தவன் தேவ சித்தத்தை செய்ததினால அந்த வீட்டுக்கு மேலாய் நாட்டுக்கே ஆளுநரான கதைகளை தான் நம்ம பின்னாடி உள்ள அதிகாரங்களில் பார்க்க போகிறோம். கிடைத்த சிற்றின்ப சுகபோகத்தை நல்லா அள்ளி குடிச்சிருந்தான்னு சொன்னால் பல நாள் கள்ளன் ஒரு நாள் பிடிபட்டு அவன் சிறைச்சேதத்துக்குள்ளாக அவன் மாறியிருப்பான். பாவன் இனிப்பாக வந்தாலும் சரி அது விஷந்தான். அதை நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் அதற்கு நோ சொல்ல நாம் கற்றிருக்க வேண்டும். ஆகவே அந்த பாவமானது நம்முடைய ஆயுள் சக்கரம் முழுவதையும் அது கொளுத்திவிடும். ஆகவே இன்றைக்கு நம்ம இளைஞர்களோ அல்லது முதியவர்களோ அல்லது ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவர்களோ இந்த சிரித்து வருகிற அந்த பாவத்துக்கு நம்ம விலகி ஓடலைன்னா நம்ம சிறைக்கு நம்ம சென்று விட முடியும். ஆகவே ஒருவேளை நம்ம இதற்கு நோ சொல்லி இதற்கான தண்டனைகளை அனுபவித்தாலும் கூட ஆத்துமாக்கள் கரைபடாதபடி நாம் காத்து கொள்ள முடியும். ஆனால் சிறைகளுக்குள்ளே நம்ம சிக்கி கொண்டோன்னு சொன்னால் அது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை அது சின்னாபின்னமாக மாற்றிவிடும். இன்றைக்கு நமக்காக ஆண்டவர் ஒருவரை ஒருத்தியையோ அல்லது ஒருவனையோ அவர் வைத்திருக்கிற பொழுது அதற்கான காரியத்திற்காக நாம் காலதாமதம் செய்து ஆண்டவர் குறிக்கின்ற அந்த நேரத்தில் அவருடைய கரங்களினால் ஆசீர்வதிக்கப்படுகிறதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்றைக்கு பாவம் சிரித்து வருது, பாவம் என்னை இத்தனையாக இன்பமான ஒரு வழிக்கு அழைக்கிறது என்று சொல்லிட்டு தேவனுடைய சித்தத்தை ஒருபொழுதிலும் நம்ம இழந்து விடக்கூடாது. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட விபச்சாரத்தை செய்த பொழுது நான் தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக பாவம் செய்தென்று தான் சங்கீதம் 51:4 சொல்கிறார். இன்றைக்கு நம்ம ஒருவேளை விபச்சாரம் தானே செய்கிறோம், நம்முடைய சரீரத்திற்கான ஒரு காரியத்தை தானே சரீரத்தை திருப்திப்படுத்தும்படியாக செய்கிறோன்னு சொன்னால் அது தேவனுக்கு விரோதமான பாவம் என்றே வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவனுக்கே ஒருவருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்பதனால தொடர்ந்து வருகின்ற அவனுடைய அந்த நியாய தண்டனைகளை அவனும் அனுபவிக்கிறான், அவனுடைய குடும்பமும் அனுபவிக்கிறத பார்க்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட கொடுமையான பாவங்களுக்கு, விபச்சார பாவங்களுக்கு, பாலிய இச்சைகளுக்கு, விக்கிரக ஆராதனைகளுக்கு நம்ம விலகி ஓடுகிறதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு உறுதியான வாழ்க்கை வாழ்ந்தோன்னு சொன்னால் நம்ம சிறையில் இருந்தால் கூட தேவ சமூகம் நம்மை சூழ்ந்திருக்க முடியும். உலகத்தில் தேவனுடைய சிறகினுடைய அரவணைப்பு இருந்தால் நமக்கு இன்றைக்கி எந்த சிறைவாசகமும் நமக்கு ஒரு சுகவாசமாகத்தான் இருக்கும். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்று சொல்லித்தான் இந்த அதிகாரத்தில் 4 இடங்களில் பார்க்கிறோம். சிரிப்பு சிறையில் அவர் அங்கே அந்த பெண்ணிடத்தில் மாட்டிக்கொண்டிருந்தார் என்று சொன்னால் நிச்சயமாக அவருடைய வாழ்க்கை ஒரு தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கும். அவர் அந்த எகிப்தில் இருந்த ஒரு சிறைவாசமானது ஒரு கூட்டுப்புழுவை போன்ற ஒரு வாசம்தான்.
அந்த காலத்தினுடைய அந்த நேரம், சரியான நேரம் வரும்போது அவருக்கு நல்ல அருமையான வண்ண சிறகுகள் கிடச்சி பறக்கிற ஒரு அருமையான ஒரு வண்ணத்து பூச்சாக அங்கே யோசேப்பு அவருடைய காரியங்கள் உயர்த்தப்படுகிறதை பார்க்குறோம். இன்றைக்கும் நிறையா பக்தி வேடம் போட்டுக்கிட்டு இன்றைக்கி பிரசங்க மலைகளெல்லாம் பயங்கரமாக பொழிஞ்சிட்டு இன்றைக்கி மற்ற தவறான உறவுகளுக்குள்ளே சிக்கி கிடக்கின்ற எத்தனையோ ஊழியர்களை பார்க்குறோம். இன்றைக்கி சொந்த துணைகளுக்கே துரோகம் செஞ்சுட்டு பக்திமான் போல வேஷம் போட்டு அலைகிற எத்தனையோ பேரை நம்ம பார்க்க முடிகிறது. இன்றைக்கி இளமையினுடைய அந்த ஆவேசங்களை இன்றைக்கி நம்ம தொலைச்சிட்டு இன்றைக்கி இப்படிப்பட்ட பாவங்களுக்குள்ளே விழுந்து மதிகேடான காரியங்களை செய்து வாழ்கிற எத்தனையோ பேரை பார்க்க முடிகிறது. இன்றைக்கி ஆண்டவருடைய சிறகினுடைய அடியில், உன்னதமானவருடைய மறைவில், சர்வ வல்லவருடைய நிழலில் பாவத்துக்கு விலகி ஓடி, விக்கிரகாராதனைக்கு விலகி ஓடி, இச்சைகளுக்கு விலகி ஓடி வாழ்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் உயர்த்தி விட முடியும். இன்றைக்கே நம்ம ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். என்னுடைய வாழ்வினுடைய ஒழுக்க குலைவுகள் எதுவாக இருந்தாலும் அதை நான் பலியிட தீயில நான் தூக்கி போட்டு நான் அதை பலியிட வேண்டும் ஆண்டவரே. அவைகளை நான் அழித்து விட வேண்டும் ஆண்டவரே. உமக்காக பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்து வாழ்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஒரு மறுரூப அனுபவத்துடன் தேவனுடைய சிறகினுடைய அணைப்பை ஒவ்வொரு நாளும் நாம் நாடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். ரோமர் 12:1-2 இப்படியாக சொல்லுகிறது, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள் என்றுதான் ரோமர்களுக்கு பவுல் எழுதி எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். இனி வருகின்ற வாழ்வானது கிறிஸ்துவுக்கு முன்பாக களங்கமற்ற ஒரு அனலுள்ள வாழ்வாக நான் வாழ்கிறதற்கு தீர்மானித்திருக்கிறேன் என்று நாம் தீர்மானம் எடுப்போம். இன்றைக்கு ஒருவேளை இப்படிப்பட்ட தீர்மானத்தின் மூலமாக சிறைக்கு சென்றாலும் அந்த சிலுவை வீரனுக்காக நான் இதை அனுபவிக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். நிச்சயமாக கர்த்தர் நம்மை கனப்படுத்துகிறவராக, நம்மோடு கூட இருந்து நம்மை உயர்த்துகிறவராக இருப்பார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.